அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உண்மை கூறு என்ற தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மாதம் ஆடி மாதம் தட்சிணாயன காலமாக இருக்கின்றது. தட்சிணாயனம் என்றாலே தெற்கு திசை நோக்கி சூரியன் செல்வது என்று சொல்வார்கள். தெற்கு என்பது சாகா கலா அனுபவத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய திசை என்று வள்ளல் பெருமான் சொல்றார். மற்றவர்கள் எல்லாம் தெற்கு திசையை குறைத்து கூறிவிடுகின்றார்கள். வள்ளல் பெருமான் 4 திசைகளுக்கும் 4 வித ஆற்றல்களை பற்றி எடுத்து கூறுகின்றார். கிழக்கு திசை அது உத்தரஞானம் என்று சொல்லப்படுகின்றது. உத்தரஞான சித்திபுரம் என்று சொல்லப்படும். கிழக்கு திசையை நோக்கி ஒருவன் வழிபாடு ஒருமையோடு இருந்து தியானித்தால், திசையை நோக்கி நற்சிந்தனை செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு இந்திரபோக சித்தி உண்டாகும், காரிய சித்திகள் உண்டாகும், இந்த உலகியல் சித்திகள்லாம் கிடைக்கும் என்று சொல்கின்றார் வள்ளல் பெருமான். அதுபோல மேற்கு திசையை உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்கின்றார். அந்த மேற்கு திசையை நோக்கி ஒருவன் பொறுமையோடும் தயவோடும் தியானித்தல், ஸ்தோத்திரம் செய்தல், நற்சிந்தனை செய்து கொண்டு அந்த பக்கம் பொறுமையோடு இருந்தாலே நமக்கு உடல் சுகமெல்லாம் கிடைக்கும். முடிந்த முடிவில் இறைவனுடைய அருளால் இந்த உடம்பே சுத்த தேகமாக, அழியாத பொன்னுடம்பாக நித்தியத்துவத்தை பெற்றுவிடலாம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த மாதிரி நித்திய சுத்த தேகமாகிய பொன் வடிவத்தை பெற்றவர் வள்ளல் பெருமான். அதுபோல வடக்கு திசையை பார்த்தீர்களானால் அது மிகவும் உன்னதமான திசை. வடக்கு திசைதான், அங்கேதான் துருவ நட்சத்திரம் இருந்து இந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும், கோள்களையும், நாட்களையும், உயிர்களையும் எல்லாத்தையும் தன்வசம் ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் உடையது துருவ நட்சத்திரம். அது அண்டவெளியிலே வடக்கு திசையிலே இருக்கின்றது. அதனால வடக்கு திசை நோக்கி நாம் தியானம் செய்பவர்கள் முதல்ல நன்னெறிகளை பழகுவோரெல்லாம் வடக்கு திசை நோக்கி பழகுதல் வேண்டும் என்று சொல்வார்கள். வடக்கு நோக்கி நாம் உட்கார்ந்து புருவ மத்தியில் மனதை வைத்து சிந்திக்க அல்லது ஸ்தோத்திரம் செய்ய அல்லது ஏதாவது ஒரு பாடங்கள் படிக்க மனோ ஓர்மை உண்டாகும். நமது மனம் துருவ மத்தியிலிருந்து அப்படியே நேராக அந்த துருவ நட்சத்திரம் நேராக ஆடாமல் அசையாமல் ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் உடையது வடக்கு திசையில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம். அப்படி வடக்கு திசை நோக்கி நாம் பொறுமையோடும் மனதை துருவ மத்தியில் வைத்து அங்கே உள்ளொளி இருப்பதாக பாவனை செய்து தியானிக்கலாம். அல்லது நல்ல ஸ்தோத்திரங்களை, அருள் பாடல்களை ஒருமையோடு பாடினாலும் நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். படிப்பவர்கள், மனனம் செய்பவர்கள் மனன சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு வடக்கு திசை மிகவும் உன்னதமான திசையாக இருக்கிறது. வடக்கு நோக்கி உட்காரணும். அந்த மாதிரி வடக்கு திசையில் இந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் ஈர்த்து கொண்டு இருக்கின்றது அந்த துருவ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி. அதனால வடக்கு திசை சித்த சுத்தியை தரும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். வடக்கு திசையை நோக்கி இருந்தாக்க மன சலனங்கள்லாம் போயிடும், மனம் அமைதி அடையும். அதனால சித்த சுத்தியை தரும், சித்தம் சுத்தம் அடைந்துடும். மனம் பொதுவாக இதய ஸ்தானத்தில் கடந்து அப்படியே அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படி இதயத்தானது அநாகர பீடம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழி, அங்கே அதான் அநாகர பீடம், நெஞ்சம் என்றெல்லாம் சொல்வார்கள். அங்கிருந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படி அலைபாய்வதனால்தான் இரத்த ஓட்டமும் மனோநிலைக்கு தகுந்த மாதிரி உடம்பினுடைய ஆற்றல்கள்லாம் செயல்படக்கூடியதாக, சுவாசமும் செயல்படக்கூடியதாகவே இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சலனமுற்ற மனதை மேல்நிலைக்கு ஏற்ற வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். மேல்நிலைக்கு குருவ மத்திக்கு கொண்டு அங்கே மனதை அங்கே இருப்பதாக பாவனை செய்து ஒருமையோடு சிந்திக்க பழகுதல் வேண்டும். அங்கே குருவ மத்தியில் ஒரு
உள்ளொளி தெளிவதாக பாவிக்க வேண்டும் என்று இங்கே எல்லா ஞானிகளும் சொல்கின்றார்கள். திருமூல தேவநாயனாரும் சொல்கிறார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். ரொம்ப எளிமையா சொல்றார் திருமூல தேவர். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்று சொல்றார். சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்று நம்ம எல்லாரும் சொல்றோம். திருச்சிற்றம்பலம் என்று முதலிலே எழுதுவார்கள். அவையெல்லாம் இந்த புருவ மத்திய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளொளி நிலையைத்தான் குறிப்பதாக இருக்கின்றது. அதனால திருச்சிற்றம்பலமே இறைவனுடைய திருவீடு என்று சொல்லப்படுகின்றது. அது நம்முடைய மனம் ஒன்றி இருக்கக்கூடிய வீடாக, மனப்புலன் ஒன்றி இருக்கக்கூடிய இடம். மனம் இப்போ 5 புலனும் இருக்கிற 5 புலனும் ஒவ்வொரு வாயினுடைய சுவை உணர்வு தெரிகின்றது, கண்ணில் பார்க்கக்கூடிய உணர்வு தெரிகிறது, காதில் கேட்கக்கூடிய உணர்வு தெரிகின்றது, உடம்பில் உராய்வினால் உண்டாகக்கூடிய அந்த தொடு உணர்வு உண்டாகின்றது. இது மாதிரி 5 புலனுக்கும் 5 ஆற்றல்கள் இருக்கின்றன, 5 வாயில்கள் இருக்கின்றன. மனத்துக்கு வாயில், மனத்துக்கு வீடு என்றால் புருவ மத்திய ஸ்தானம் தான் உண்மையான வீடு. அங்கேதான் மனம் ஒருமையோடும் அப்படியே சித்த சுத்தி அடைந்து நிவாத தீபம் போல் ஒருமையோடு காத்தறியா தீபம் போல் இருந்திடும் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். காத்தறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என்புகள்வேன் என்றெல்லாம் சொல்கின்றார். அங்க மனம் புருவ மத்தியில காத்தறியா தீபம் போல இருக்கும். அதனாலதான் நம்முடைய திருமூல தேவநாயனாரிய குருவும் நமக்கு அப்படி சொல்கிறார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். தியானத்தை ரொம்ப எளிமையா இதை விட சொல்லவே முடியாது. தியானம் பழகணும், தியானம் செய்யணும் என்றெல்லாம் எங்கெங்கே போய் என்னென்னமோ செய்கிறார்கள். அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் சில தோத்திரங்களை ஓதுதல் வேண்டும். தேவாரம், திருவாசகத்தை ஓடினாலே மனம் ஒருமை அடையும், மனம் கரைய ஆரம்பிக்கும். அது மாதிரி திருவருட்பாவும் ரொம்ப உருக்கமானது, ரொம்ப எளிமையான சொற்களால் அமைக்கப்பட்டது திருவருட்பா. இருக்கிற பாடல்களிலே எளிமையான கவிதை நடை உடையது திருவருட்பா. அதையும் அருமையாக படிக்கலாம். வள்ளலார் அதை பற்றியெல்லாம் சொல்றார். கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்றும் அவரும் அந்த புருவ நடுவைத்தான் சொல்கின்றார். கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே புருவ கலை நடுவே என்று சொல்றார். கலை என்றால் 16 கலை நிறைவுடையது. 16 கலை தான் நிறைவானதாக இருக்கின்றது. அதனாலதான் பாருங்க, நம்ம அண்டத்தில் வரக்கூடிய சந்திரன் கூட 16 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த முழு மதி வருகின்றது. மற்ற இடம் குறைவுடைய மதியாகத்தான் இருக்கிறது, அண்டத்தில் இருக்கக்கூடிய மதி. ஆனால் மனிதனுக்குள்ளே அருள்மதி இருக்கிறது. அதுதான் சிறநடு தளத்திலே விளங்கக்கூடியது. அந்த அருள்மதி எப்போதுமே அந்த அருள் சக்தியினுடைய ஆற்றலுடைய 16 கலை நிறைவுடையதான் மனிதனுடைய சிறநடு தளத்திலே புருவ மத்திக்கு நேர பிரகாசமா இருக்கக்கூடியது அந்த அருள்மதி. அது எப்போதுமே குறைவதும் கிடையாது, தேய்வதும் கிடையாது, வளர்வதும் கிடையாது, நித்த நிறைவாக இருக்கக்கூடியது. அதனால்தான் அதை அருள்மதி என்று சொல்கின்றார்கள். அதனால்தான் அருள் என்ற சொல்லே, அருள் என்றால் அருவமானது, இல் என்றாலே அது 2 சொல்லி இல்லைன்னா அது தமிழ் மெய்யெழுத்து வரிசையில 16வது எழுத்தாக இருக்கின்றது. இக்கு, இஞ்சி, இட்டு இப்படி சொல்லி வரும்போது 16வதாக அந்த இல் இருக்கின்றது. அது 16 கலையுடைய நிலையை குறிப்பதாக நம்முடைய தமிழ் ஞான சித்தர்கள் தமிழ் மொழியை உண்டாக்கும்படி தமிழ் எழுத்து, சொல், அதன் யாப்பு முறை, அணி, இலக்கணம் எல்லாமே கடவுள் உண்மையை உணர்ந்து மனிதன் கடவுள் மயமாகி வாழ்வதற்காகவே உண்டாக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அதனாலதான் தமிழ் அமுதம் என்று சொல்வது. தமிழ் அமுதம் எல்லாரும் தெரியாமல் சொல்லிக்கிட்டே. ஆனா எதனால அமுதம்? தமிழை உண்மையிலே ஒருவன் கற்றுக்கொண்டானால் அவன் மரணமில்லா பெருவாழ்வில் சுத்த தேகம், பிரண தேகம், ஞான தேகம் கொண்டு அழியாத வாழ்வில் வாழக்கூடியவனா மாறுகின்றான். அப்படிப்பட்ட உண்மையை தருகின்றவர் தான் நமக்கு உண்மை குருவாக இருக்கின்றார். அந்த உண்மை குரு புறத்திலே
எங்கெங்கோ தேடி எத்தனையோ காலம் அலைந்தாலும் புறத்தில் இருக்க குருக்கள் எல்லாம் ஓரளவுக்கு தான் அவர்களே சக்தி சித்தியில் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பது தெரியாது. அந்த சக்தி சித்தியெல்லாம் நமக்கு பூரணத்தை தராது. ஆகையினாலதான் பெரிய ஞானிகள் எல்லாருமே இறைவனையே குருவாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானுக்கு இறைவனே குருவாக வந்து அமைகின்றார். அது மாதிரி பாருங்க, இறைவனுக்கே இறைவன் குருவாக இருக்கிறார். இறைவனுக்கே இறைவன் குருவாக வந்து அதான் சிவபெருமானுக்கே முருகப்பெருமானே குருவாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகனே குருவாக வந்து உபதேசித்தார் என்று சொல்கின்றார்கள். அதனால புற குருக்கள் எல்லாம் ஓரளவு சக்தி சித்தி அவர்கள் ஏதோ பெற்ற சக்தி அளவு தான் இருக்க முடியும். அவர்கள் பூரணமானவர்கள் என்று நம்பி மோசம் போய்விடக்கூடாது என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். ஆகையினாலதான் இறைவனையே குருவாக, ஆனால் புற குருக்களை வெறுத்து விடவும் கூடாது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றையெல்லாம் கவர்ந்து கொண்டு நம் உள்ளத்தில் இருந்து விளங்கக்கூடிய எப்போதும் நம்மோது இடையராது உள்ளத்தில் இருந்து சதா ஒளி வீசுகின்ற உண்மை குருவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். ஆகையினாலதான் அந்த கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே பூர்வ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று சொல்கின்றார். அப்படி கற்பூர விளக்கு போல, புகையே இல்லாத கற்பூர விளக்கு போல அந்த புருவ மத்திய ஸ்தானத்துல அதுதான் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்றது. திரு என்றால் எல்லாம் ஆகிய தன்மை, அழியாத தன்மை உடையது என்ற அர்த்தம். அதான் அமுதத்தன்மை உடையது. ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த திரு சிற்றம்பலம் என்பது சிறிய பொதுவான இடம், ரொம்ப நுட்பமானது, ஆனால் பொதுவானது, அண்டமுற்று நிறைந்து இருக்கக்கூடிய அனுபவத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்ட சிறு அணுவெளி நம்முடைய சிறநடு தரத்திலே மனிதனிடத்திலே இருக்கின்றது. மனிதனுடைய அதைத்தான் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்று திருமூல தேவநாயனார் சொல்கின்றார். அதான் பரமன் இருக்கக்கூடிய உண்மையான அனுபவபூர்வமான ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவத்தை தந்து உடன் இருந்து எப்போதுமே நமக்கு அருள் அனுபவத்தை தந்து வாழ்விக்கக்கூடிய இறைவன் பதி அந்த குருநாதர் அங்கதான் இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய அறிவில் வந்து விளங்குகின்றார். அறிவே நமக்கு குருவாக இருக்கின்றது. வள்ளலார் சொல்வார், ஞான உருவாளா என்று இறைவனை வள்ளல் பெருமான் போற்றுகின்றார். இறைவன் அறிவாகத்தான் நமக்கு, மனிதனுக்கு வந்து அறிவாகத்தான் விளங்குகின்றார். அதனால அப்படிப்பட்ட குருவை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இந்த உண்மை குரு என்ற தலைப்பை வைத்தோம். அது வள்ளலாருடைய அந்த குரு நிலை, வள்ளலாருடைய வழிகாட்டுதலிலிருந்து அவருடைய சிந்தனை மூலமாகத்தான் அதை சிந்திக்கின்றோம். குருவின் அருளால் அன்றி ஒருவன் கடவுளை உள்ளபடி அறியவும் கடவுளின் திருவருளை அடையவும் அதனால் அக்கடவுள் மய வாழ்வு பெறவும் முடியாது என்பது உலகியல் கண்ட உண்மையாக இருக்கின்றது. ஆகையால் குருவின் இன்றியமையாமை நமக்கு நன்கு தெரிகின்றது. ஆனால் உண்மையான ஒருவனுக்கு கடவுள் வாழ்வை கூட்டி வைக்க வல்ல குரு யார், எங்கே கண்டு அடைய முடியும் என்பனவெல்லாம் புதிராகவே உள்ளன. மக்களின் உள பண்பாடு ஒரு வகையில் இல்லை. அறிவுத்திறனும் முயற்சி செயலும் ஒரே மாதிரி அமைகின்றதில்லை எல்லோருக்கும். ஆகையினால அவரவர்களுக்கு ஏற்றபடி உபதேசித்து உயர்நிலைக்கு ஏற்ற வேண்டியது குருவின் கடமையாக இருக்கின்றது. மேலும் கடவுள் நம்பிக்கையும் திருவருளை அடைந்து உய்ய வேண்டும் என்ற விளைவும் பல அளவில் பலருக்கும் இருக்கலாம். அவர்களுக்கு துணை செய்ய வரும் குருக்களும் பலராக இருக்கலாம். ஆனால் முன்னோர் பரிபாகமுற்ற ஆன்மாக்களை 3 வகையாக பிரித்துள்ளனர். நம்முடைய முன்னோர்கள் வந்து மனித ஆன்மாக்களை வந்து 3 வகையாக பிரித்துள்ளனர். அது சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர் என்று சொல்வார்கள்.